Hey guys, நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். ஹாய் இல்ல பே ஹாய் சொல்லு சேர்த்து. பாஷையில ஹாய் தான். ஹாய். எப்படி So guys, இருக்கீங்க? என்னடா இது பிரகனா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பீங்க, ஷாக்ல இருப்பீங்க. சோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் சொல்லுமா? ஹாய் ஹாய் ஹாய். ஓகே ஹாய். ஸோ இது இன்ட்ரோ கிடையாது, இன்னொரு இன்ட்ரோ இருக்குது வீடியோவில். இது வந்து நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். சரி இதே ஒரு இன்ட்ரோ எடுப்போன்றதை இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். மெயின் இன்ட்ரோ அடுத்து வரும், அதில் இருந்தால் நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படியே பாப்பா ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு இந்த vlog வந்து சரித்திரா கூடயும் ஸ்னேகா கூடயும் ஃபன்னாக போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் தமிழில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்களா, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். துயரமான ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு, அதை பற்றி தான் இந்த vlogல உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கேன். நம்ம பைக்கை வந்து ஒரு கார்காரன் அடிச்சிட்டான். அது சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது, நான் அதை காட்டுறேன். அந்த கார்காரன் என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்க கூடாது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன், என் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு தூக்கமே இல்லை. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி, மத்தியானமும் தூக்கம் வர மாட்டேங்கி, நைட்டும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி மஞ்சன்னு இருக்குது என் கண்ணு, செவந்து போயிருக்கு கண்ணை. 3 நாளே ஒரு விஷயம் வந்து அப்படியே ரொம்ப டிப்ரெஸ், அப்படியே அழுத்துது. அந்த விஷயம் மனசுக்குள்ளே போட்டே அழுத்துதா. அதை என் ஒய்ஃப்கிட்ட எனக்கு வேறு யார்கிட்ட சொல்லி எனக்கு ஃபீல் பண்ணுன்னு தெரில. எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, நான் உங்கள்கிட்டயே சொல்கிறேன். எனக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்டயே அந்த சிச்சுவேஷன் கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து, இந்த நபர் தான் நமக்கு எல்லாமே, இவர் தான் நம்ம உலகம், உசுரே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த நபரை வச்சுருக்கீங்க. அந்த அந்த நபரோட நம்பரை கூட நீங்கள் அப்படி தான் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. அந்த நபர் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வைக்கிறீங்க. பெரிய பெரிய ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் போகும்போது உங்கள் அம்மா பேரை சொல்ல மாட்டேங்கிங்க, உங்கள் மனைவி பேரை கூட சொல்ல மாட்டேங்கிங்க. ஆனால் அந்த நபரோட பேரை தான் நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க. எந்த மேகசினாக இருக்கட்டும், எந்த மேகசின் எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த நபர் எத்தனை ஸ்டேஜஸ் எங்கே போனாலும் அவர் இல்லைனா இல்லைன்னு, அந்த நபரை தவிர உங்கள் வாழ்க்கையில் யாருமே இல்லை, நீங்கள் இருக்கிறதுக்கே அவர் தான் அப்படின்னு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அவரை முன்னுக்குள்ளே வச்சு அவர் தான் உங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கும்போது, அந்த நபர் அவர் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும்போது தனக்கு அது நடந்தால் போதும், நீ இல்லைனா கூட நான் இதை பண்ணுவேன், எப்படினாலும் நான் பண்ணுறேன், இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தோம், நீ இல்லைனா கூட இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களை அதிலேருந்து உதாசீனப்படுத்திட்டு, அவங்களுக்கு கிடைச்ச அந்த புது உறவுகள் புது சொந்தங்களை வச்சுட்டு, அவர் உங்களை நீ ஒன்றுமே இல்லைடா, நீ இல்லைனா கூட நான் பண்ணுவேன்டா, நீ எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு அவர் சந்தோஷமாக அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகும்போது அந்த வலி எப்படி இருக்கும் உங்கள்கிட்டயே கேட்கணும். ஏன்னா இப்போ நான் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன். நான் ஒரு நபரை ரொம்ப நம்பினேன். எல்லா இடத்துலையுமே அவர் தான் எல்லா இடத்துலையுமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நபர் தான் எல்லாமே வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று அமையும் போது அந்த நபர் நீ இல்லைனாலும் நடத்துவேன்டா. கேட்டால் நீ அவசரப்படுற, நீ புரிஞ்சிக்கல என்ன அப்படின்னு. என்ன புரிஞ்சிக்கல யாருமே கடைசி வரைக்கும். நான் இதை ஃபீல்லாம் பண்ணல, ஏன்னா என்ன புரிஞ்சிக்க வேண்டியவங்களே புரிஞ்சிக்கல. நிறைய பேர் என்னோடய சொந்த குடும்பத்தில் யாருமே என்னை புரிஞ்சிக்கல. அதனால் இந்த நபர் என்னை ஏமாற்றிட்டு போனது எனக்கு வந்து பெருசாக தெரில. இது வந்து எனக்கு ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறத விட, நான் என்கிட்ட காசு பணமாக ஏதோ ஏமாற்றலை. ஏமாற்றம்ங்கிறத விட எனக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்னை அவாய்ட் பண்ணதுன்னு சொல்லலாம், துரோகம்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் அவர் பேரை முன்வைக்கும்போது நான் அவருக்கு அந்த இடத்துல இல்லை, நீ இல்லைனாலும் நான் பண்ணுவேன்டா. தான் அந்த சிம்பிளான மேட்டர் தான். நீ இல்லைனாலும் நான் பண்ணுவேங்கிறதுக்கும், நீ இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்னு நான் இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்படி தான் நான் இத்தனை வருஷம் இருந்தேன். ஆனால் அந்த நபர் போயிட்டாங்க. எனக்கு ஒரு 2 நாளாகவே அப்படியே அந்த அந்த டிப்ரெஷன்லேயே இருக்குது. இப்படி ஒருத்தனை நம்பி போயிட்டோமே, இவ்வளோ கேவலமான கேரக்டராக இருப்பானா, இவ்வளோ சீப்பாக இருப்பானா, புதுசாக ஒன்று கிடச்சிட்டா இத்தனை வருஷம் கூட ட்ராவல் பண்ணவங்கெல்லாம் மறந்துடுவாங்களா அப்படின்ட்டு உடஞ்சிட்டேன். சீரியஸாக உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். அதான் எனக்கு அந்த தூக்கமும் எதுவுமே இல்லை. அப்படியே கண்ணெலாம் அந்த யோசனையாகவே இருக்குது. கண்ணை 3 நாள் அந்த யோசனையாகவே இருக்காதான். எங்கேயாச்சும் ஒரு 2 நாள் ட்ரிப்பு போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு இருக்கேன். இந்த கொடுமையில் இருந்து வெளியே வர்றதுக்குள்ளே நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா டம்முன்னு ஒரு 1:30க்கு சத்தம் கேட்குது. ஆனால் நான் என்னால் எந்திரிக்க முடியல, நல்ல தூக்கம். காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கேன், என்னோடய ராயல் என்ஃபீல்டு நிற்கி பார்த்தீங்களா, அங்கே அதுக்கு பின்னாடி அந்த நம்பர் பிளேட் இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் பிளேட் உடஞ்சிருக்கு. நான் இப்போ தான் எடுத்து மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு அந்த சைடுலேயுமே ஃபுல் சப்பி ஸ்க்ராச்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இது நான் காலையில் எந்திச்சு பார்க்கும்போது என் வண்டி மல்லாந்து கிடக்கு. எப்பட்றா இப்படி மல்லாந்து கிடக்குன்னு நான் சிசிடிவி வச்சுருக்கோம்ல, நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா அடித்து ஒரு அடி அடித்து இப்போ இந்த கார்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டு இல்லைன்னா இந்த கண்ணாடியுமே உடஞ்சிருக்கும். இந்த கார்டு போட்டனால தான் அந்த கார் அவ்வளோ ஸ்பீடாக அடித்ததுக்கு என் வண்டி தாங்கியிருக்கு. இல்லைனா இதுவுமே போயிருக்கும். இந்த இதெல்லாம் சப்பி போய் தான் கிடந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல அப்படியே ஒரு அடி அடித்து அப்படியே தள்ளிட்டு எடுத்து வைக்காமே போயிட்டாங்க. ஓரளவுக்கு எடுத்தாச்சும் வச்சுருக்கலாம். எடுத்து வச்சுருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும். அவர் பாட்டுக்கு போயிட்டாங்க. வேஸ் நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த சைடும் பைக் நின்றுச்சு. ஆனால் அப்படி பைக் நின்னாலுமே ஒரு டிரைவராக அதை கொஞ்சம் நவுட்டி வச்சுருக்கலாம். இல்லைனா என்னோடய பைக் வந்து என் காருக்கு கரெக்டாக சேஃபாக நிற்கிற மாதிரி தான் நின்றுச்சு. அவர் இவ்வளோத்துக்கு வளைச்சி வந்து அடிச்சிட்டாரு. அடித்தது கூட பிரச்சனை இல்லை, எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் அடித்த பைக்கை அவங்க எடுத்து வச்சுட்டு போயிருந்தால் கூட மனசு ஆறி இருக்கும். சரி தெரியாமல் அடிச்சிட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்கன்னு. அதை அடிச்சுட்டு அவங்க பாட்டு கண்டுக்காமல் போனால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அது யார் பைக், அது யார் கார், என்ன ஏதுன்னு விசாரித்தேன். எங்கள் தெருவில் தான் விசாரித்தேன். ஏன்னா நம்மகிட்ட சிசிடிவி இருக்கிறனால சரியாக போச்சு. ஸோ சிசிடிவியை காட்டி போய் விசாரித்தேன். எங்கள் பக்கத்து தெருவில் யாரோ ஒரு அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னா டிரைவர் இப்படி தெரியாமல் அடிச்சிட்டாரு தம்பின்னு பொலைட்டாக சொன்னாங்க. நானும் அண்ணா இப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். சாரி தம்பி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பொலைட் கான்வர்சேஷனாக அது முடிஞ்சிட்டானே. எனக்கு தான் அடி, எனக்கு அந்த பின்னாடியே ஒரு 200 ரூபாய்க்கு மேலே வரும் எப்படி மாற்றுறதுக்கு. ஸோ சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவரும் ஜென்யூனாக சொன்னோன்னே நானும் ஜென்யூனாக பேசி முடிச்சிட்டேன். ஸோ சிசிடிவி இருக்கு போய் தெரிஞ்சு. சிசிடிவி இல்லைன்னா அந்த வண்டி இப்போ கிடக்கு, எதுவும் அடிச்சு கிடிச்சு உடஞ்சி கிடக்கு, யாரும் எடுத்து வைக்காமல் போயிருந்தால் நமக்கு என்ன தோணும், யார் என்ன செஞ்சுருப்பான்னு ஒரு தோணும்ல. ஸோ டிரைவர்ஸ் யாரும் வண்டி அப்படி தட்டிட்டாலும் தட்டினதே தப்பு, ஆனால் அதை எடுத்து வச்சுட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி ஒரு ரொம்ப பேடு. அதுக்கப்புறம் என்னோடய வண்டி கரெக்டாக பஞ்சரு. அந்த பஞ்சரையும் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸ்னேகாவும் சரித்திராவும் தூங்கிட்டு இருக்காங்க. முழிச்சோன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் என்ன, தூங்கி முழிச்சாச்சு. நம்ம கூட இப்போ யார் இணைஞ்சிருக்காங்கன்னா இந்த அழகி அடுத்த அந்த அழகியை பற்றி இன்னொரு அழகி நம்ம கூட வந்துட்டாங்க. ஸ்னேகா இன்னைக்கு நடந்த எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸ்னேகா உனக்கே தெரியாது இல்லை, நம்ம கார் பஞ்சர் ஆனது, நம்ம காரை அடிச்சது அதை பார்த்துல பைக்கை நான் கார் அடிச்சிச்சுன்னு இல்லை, அதான் காலம் பூச்சி கடிக்கா எல்லாரும் நீ அழுறத பாக்காங்க பாரு. சரித்து நீ யார் பிள்ளைமா? சரித்து யார் பிள்ளை? என்னாச்சு ஓடணுமா? ஒய் கிரைங் கொனட்ரா ஸ்னேகா கொனட்ரா. சரித்து அப்பா வண்டியை அடிச்சிட்டாங்களம்மா. கார் வந்து அப்பா பைக்கை அடிச்சிட்டலம்மா. ஆமாம் பைக்கு உடஞ்சிச்சுலம்மா. பைக்கு பாவம்லம்மா, பாவம் சொல்லிடுமா, பாவம் பாவம். அப்பா பைக்கு பாவம். என்னம்மா நீ யாரு பிள்ளைம்மா? அப்பா பிள்ளையாம்மா? ஆமாடி தங்கம். நம்ம வெளியே போமா? புவா போகணுமா? எம்புட்டு தூரம் புவா போகணும்? 50 புவா போகணுமா? மணி பார்க்கல, நான் பார்க்கல. நான் பாட்டு என்னத்தை பார்த்துட்டு மணியை போட்டு நமக்கு என்ன மணியை பார்த்துட்டு போற மாதிரியா இருக்கும். மணி ஆச்சாமா? இல்ல சரி, சரித்ராவுக்கு வந்து சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து நாங்கள் நாளைக்கு ரிவீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கே நடக்க போதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஃபங்க்ஷன் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னியா சொல்லி அவ்வளோதான். காலையிலேருந்து கொஞ்சம் எவ்வளவுதான் டிப்ரெஷன் இருந்தாலும் என்னம்மா அப்படியாம்மா கொண்டே உழைச்சிட்டாமா. இதுக்கு மேல என்னங்க வேணும் சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலும் சரித்திரா முகத்தை பார்த்து விளையாட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே மறந்துடும். அதனால எல்லாமே மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். வாழ்க்கையில யாரையும் போட்டு இவங்க தான் நம்மளும் தொங்க போறதே கிடையாது. ஜாலியா ஜிம்கானா தான் நம்ம சரித்திரா கூட ஸ்னேகா கூட. என்ன ஸ்னேகா கண்ணு எங்க இருக்கு? மூக்கு எங்க இருக்கு? மூக்கு எங்க இருக்கு? அங்க இருக்கா? பல்லு எங்க இருக்கு? நாக்கு எங்க இருக்கு? காது எங்க இருக்கு? ஏடா பாரு. கை எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏய் சூப்பர் அம்மு. அம்மு யார் சொல்லி கொடுத்தா? எங்க இருக்கு? கமல். செயின் எங்க இருக்கு? அம்மாடி வளையல், கொலுசு,
அட்டியவர் கிளாப் பண்ணுங்கப்பா. ரெண்டு ஆமா எல்லாரும் பாப்பாங்க 2 வயசு பிள்ளைக்கு கம்மல் கை கூடவா சொல்ல தெரியாது அப்படி நிலைமையில. காலு காலு. ஓகே எல்லாருக்கும் ஹாய் சொல்லிரு. அடிச்ச இன்னைக்கு வந்து டே இப்படிதான் போகுது. இப்போ ஈவினிங் வந்து செம்ம வைப்ல இருக்கும். நானும் சரித்திரம் முறைச்சிருமா மறைக்கியோ அப்பா மறைக்கியோ அப்பா இல்ல அங்க முறைக்க அங்க ரங்க மறைச்சிருமா. பாருங்க சரி அழகி 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 பாப்பா முறைக்கலாம். அம்மா அம்மா அழகா இருக்குமா. அழகி அழகி சொல்லுவான். அழகி 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 அழகி. ஓகே வெளியே போலாமா நம்ம? எங்கேயாச்சும் போயிட்டு பாப்பாயா? ஆமாப்பா போதும் பாப்பாய் சொல்லிருங்கப்பா. நாங்க கிளம்புறோம். சரிட்டு பாபாய். பிரகன் சொல்லு. பிரகன் ஸ்னேகா அங்க ஸ்னேகா இப்போ நல்லா வர்றதுன்னா அப்பா அம்மா தாத்தா ஆச்சி மாமா அத்தை மீமி சீச்சி மம்மி டாடி. அடுத்து மம்மி டாடி அங்கிள் ஆண்டி மாமா அண்ணி அத்தை ஆச்சி தாத்தா அப்பா அம்மா ஒண்ணே. சரி நாங்கள் அப்படியே வெளியே கிளம்புறோம் கைஸ். எங்களோட வண்டி புல்லட்டுக்கு வந்து இப்போ நாளைக்கு தான் ரெடி பண்ணணும். அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ஸோ சரித்ராவோட ஃபங்க்ஷன் vlogsல பார்க்கலாம். அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரஞ்சிதமே பண்ணிடுமா? ரஞ்சிதமே. ஓகே பாய் சொல்லிடுங்க எல்லாரும். பாய் பாய் பாப்பா பாய் 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 சொல்லிடுங்க. பாய் 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 பாப்பா பாய். நீ பாய் சொல்லுவே. அவ சொல்றதுடா. பாய் பாய் இங்க இரு. பாய் 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 சொல்லுங்க. பாய் 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 பாய்.